தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. காலை தென்றல் இதமாய் தவழ்ந்திட, இதயங்கள் இறை அன்பால் நிரம்பிட, பொதுக்காலம் 13ஆம் வாரம் அழைத்திட, சாவை வென்று வாழ்வை நோக்கி என்ற மைய சிந்தனையில் சிந்தித்திட இன்றைய அன்பு பலி இனிதே அழைக்கின்றது. இறைமகன் இயேசு சாவை கடந்து அழியா வாழ்வை பெற்றவர். பிறப்பிலே தொடங்கிய வேதனைகளும் சோதனைகளும் இறப்பு வரை தொடர்ந்தது. இறப்போடு நின்றிருந்தால் வாழ்வு கேள்விக்குறியாகி நின்றிருக்கும். இறப்பை வென்றார், புது வாழ்வு பெற்றார். தன் 3 ஆண்டு கால பணி வாழ்வில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி காட்டினார். யாயீரின் மகளை உயிர்த்தெழச் செய்தார். இறந்து போன லாசரை உயிருடன் எழுப்பினார். இதுபோன்று எண்ணற்ற நிகழ்வுகள் உயிர்ப்பின் வழியாக புது உலகை காணச் செய்தார். இன்றைய சமுதாயத்தில் நம்மிடமும் பல வகையான பாவம் என்ற சாவு உண்டு. பணம், அந்தஸ்து, புகழ், பதவி, பட்டம், அகந்தை என்ற சாவுகளை தகர்த்து புது வாழ்வு என்ற உயிர்ப்பினை நமதாக்குவோம். இறைவன் நம்மை உயர்த்தி ஆசீரை நிறைவாக பொழிவார். சாவை கடந்து புது வாழ்வை தருவார் என்ற சிந்தனையோடு பலியில் இணைவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. மனிதரின் அழிவில் கடவுளுக்கு மகிழ்ச்சி இல்லை. ஏனெனில் கடவுள் மனிதரை தம் சொந்த சாயலில் வாழ்வதற்கென்று படைத்தார். ஆனால் மனிதர் தங்களது தீய நடத்தையால் சாவை தேர்ந்து கொள்கின்றனர். அலகையின் செய்கையால் இறை உறவின்றி பிரிந்து வாழும் நிலையையே சாவு என்று குறிப்பிடுகின்றார். நீதியை தேடுதல்தான் இரவாமைக்கு வழி என்று சாலமோனின் ஞான நூலில் குறிப்பிட்டிருக்கும் இறை வார்த்தைக்கு இதயம் திறப்போம். அலகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். பிரிவு 1 இறை வார்த்தைகள் 13 முதல் 15 மற்றும் பிரிவு 2 23 முதல் 24 முடிய. சாவை கடவுள் உண்டாக்கவில்லை. வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை. இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை. அழிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை. கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை. நீதிக்கு இறப்பு என்பது இல்லை. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அலகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்குள்ளாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் 30 1, 3, 4 முதல் 5, 10, 11 மற்றும் 12. நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். சாவு குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி
அப்பொழுதுதான் இருக்கும். அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன். ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன். ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே எனக்கு செவிசாயும், என் மீது இரங்கும். ஆண்டவரே எனக்கு துணையாயிரும். நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன். ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன். ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். தேவைக்கு மிகுதியாயிருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்வதே மனித நேயம். பகிர்ந்தளிக்கவே சிலருக்கு மிகுதியாக கொடுக்கப்படுகின்றது. மனிதன் சுயநலத்தோடு பதுக்கி வைக்கும்போது சமநிலையின்றி உயர்வு தாழ்வு ஏற்படுகிறது. எதிர்காலத்தை பற்றிய பயமும் பணத்தின் மேலுள்ள பேராசையும் தான் இதற்கு காரணமாகிறது. அன்புடன் கூடிய பகிரும் தன்மை பேராசையை ஓட்டுகிறது என்று கூறும் வாசகத்தை கேட்டு வாழ்வாக்குவோம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2 திருமுகத்திலிருந்து வாசகம். 8ஆம் அதிகாரம் 7, 9, 13 முதல் 15 வரை உள்ள இறைவார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகிக் கொண்டு வருகிறது. அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராய் இருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. மாறாக எல்லாரும் சமநிலையில் இருக்க வேண்டுமென்றே சொல்கிறோம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். அவ்வாறு அவர்களிடம் மிகுதியாக இருக்கும்போது உங்கள் குறையை நீக்குவார்கள். இவ்வாறு உங்களிடையே சமநிலை ஏற்படும். மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவருக்கும் எதுவும் குறைபடவில்லை என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. உம்மானாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அதிகாரம் 5 இறை வசனங்கள் 21 43 முடிய. அக்காலத்தில் இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கே இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறதை தமக்குள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதை கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டாள், போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தலித்தாகும் என்றார். அதற்கு, சிறுமி, உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய் மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 13ஆம் ஞாயிறை இன்று மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த மகிழ்ச்சியான நாளிலே சாவை வென்று வாழ்வை நோக்கி என்கின்ற மைய சிந்தனையிலே
இந்த வழிபாட்டிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சாவு என்பது மனிதனின் மண்ணுலக வாழ்க்கை பயணத்தினுடைய இறுதி நிலையாக காணப்படுகின்றது. இந்த சாவு எல்லா மனிதருக்கும் உரியதாக இருக்கின்றது. எல்லா மனிதருக்கும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் மனிதர்கள் அனுபவிக்க வேண்டியதாகவும் இந்த சாவு காணப்படுகின்றது. இந்த சாவு வாழ்வினுடைய முடிவு அல்ல, மாறாக ஒரு நிலையிலிருந்து மனிதர்கள் இன்னொரு நிலைக்கு செல்வதுதான் இந்த சாவாக காணப்படுகின்றது. அதாவது சாவிலிருந்து வாழ்விற்கு செல்வதாக அமைந்திருக்கிறது. அவ்வாறு மனிதர்கள் சாவிலிருந்து வாழ்விற்கு செல்ல வேண்டும் என்றால் சாவுக்கும் இந்த வாழ்விற்கும் இடையில் மனிதர்கள் கண்டிப்பாக போராடி வெற்றி பெற்றால் மட்டுமே தான் வாழ்விற்குள் மனிதர்கள் நுழைய முடியும். தீயோருடைய வாழ்வானது மனிதர்களை சாவுக்கு இட்டு செல்கின்றது. நேர்மையாளர்களுடைய வாழ்வானது மனிதர்களை அழியா வாழ்வாகிய அந்த நிலை வாழ்விற்கு அழைத்து செல்கின்றது. விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது யோபு மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம் தானே என்று கூறுகின்றார். யோபு மண்ணில் வாழ்கின்ற பொழுது பல்வேறு போராட்டங்களை சந்தித்தார். சாவுக்குள்ளே வாழ்ந்து வந்தார். ஆனால் இந்த சாவை ஆண்டவருடைய உதவியால் அவர் வென்று மீண்டெழுவதை விவிலியமானது நமக்கு சொல்லித் தருகின்றது. ஆக நிலை வாழ்வு என்பது இறைவனுடைய ஆசீராக காணப்படுகின்றது. நிலை வாழ்வு என்பது இறைவன் இந்த உலகிலே நேர்மையாக வாழ்கின்ற மனிதர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு பரிசாக வெகுமதியாக காணப்படுகின்றது. கடவுளே இந்த நிலை வாழ்வினுடைய மூலமாக விளங்குகின்றார். ஆமோஸ் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் பார்த்தோமே என்றால், ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் என்று கூறப்படுகின்றது. இந்த உலகிலே வாழ்கின்ற மனிதர்கள் யார் யாரெல்லாம் ஆண்டவரை தேடுகின்றார்களோ ஆண்டவரை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே என்றும் அழியாத நிலை வாழ்வை பெற்று காணப்படுகின்றார்கள். ஆகவே கடவுளை விடுத்து எந்த வகையிலும் எந்த நிலையிலும் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வது இந்த உலகத்திலே சாத்தியமாகாத ஒன்றாக இருக்கின்றது. கடவுளோடு இணைந்து பயணிப்பதன் வழியாக, கடவுளுடைய கட்டளைகளை பின்பற்றுவதன் வழியாக, கடவுளுடைய போதனைக்கு கீழ்ப்படிவதன் வழியாக மட்டுமே தான் மனிதர்கள் நிலை வாழ்வை இந்த உலகத்திலே பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு முன்னால் சாவும் வைக்கப்பட்டிருக்கின்றது, வாழ்வும் வைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் எதை தேர்ந்து கொள்ளப் போகின்றோம் என்பதனை சிந்திப்பதற்காகத்தான் இன்றைய மறையுரையிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தை வாசிக்க கேட்டோம். இன்றைய முதல் வாசகத்திலே கடவுளுடைய படைப்பிலேயே தலை சிறந்த படைப்பாக மனித படைப்பானது காணப்படுகின்றது. மனிதன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், இந்த உலகத்தை ஆண்டு நடத்த வேண்டும், இந்த உலகத்தை பலுகி பெருகச் செய்ய வேண்டும் என்பதற்காக கடவுள் மனிதனை படைக்கின்றார். மாறாக இந்த உலகத்திலே பிறந்து அழிய வேண்டும் என்பதற்காக அல்ல, மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக கடவுள் மனிதனை படைக்கின்றார். ஆகவே தான் தன்னுடைய சொந்த சாயலிலே மனிதனை படைப்பதை பார்க்கின்றோம். ஆனால் அழகை இந்த சாவை நம்முடைய உலகத்திற்கு உள்ளே கொண்டு வருகின்றது. எனவே இந்த அழகையோடு யார் யாரெல்லாம் நீடித்து வாழ்கின்றார்களோ அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே சாவை பெறுகின்றார்கள். யார் யாரெல்லாம் என்றும் அழியாத என்றும் நிலைத்திருக்கின்ற அந்த கடவுளோடு உறவு கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வார்கள் என்று இன்றைய முதல் வாசகமானது நமக்கு சொல்லி தருகின்றது. இன்றைய இரண்டாம் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது சாவை வென்று நிலை வாழ்வை பெற நாம் அறப்பணியில் ஈடுபட வேண்டும். சாவை வென்று நிலை வாழ்வை பெற மனிதர்கள் அன்பு செயல்களை செய்ய வேண்டும் என்பதனை இன்றைய இரண்டாம் வாசகமானது நமக்கு சொல்லி தருகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது சாவை வென்று நிலை வாழ்வை பெற்றுக்கொண்டவர்களை பற்றி இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். யாயிருடைய மகள் இறக்கும் தருவாயிலே இருக்கின்றார். அந்த நேரத்திலே யாயிர் ஆண்டவர் இயேசுவை வந்து நாடுகின்றார். இயேசு அவரை பார்த்து அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறுகின்றார். யாயிருடைய மகளும் நலம் பெற்று புதிய வாழ்வை அவள் பெறுவதை பார்க்கின்றோம். எனவே அன்பானவர்களே, இன்றைய
மூன்று வாசகங்களுமே நமக்கு தருகின்ற செய்தியாக இருப்பது என்னவென்றால், சாவை வென்று நாம் ஒவ்வொருவருமே நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதன் வழியாக மட்டுமே தான் ஆண்டவரிடத்திலே செல்ல முடியும் என்பதைத்தான் இன்றைய மூன்று வாசகங்களுமே நமக்கு சொல்லி தருகின்றன. இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமான சாவுக்குரிய சிந்தனைகள், சாவுக்குரிய காரணங்கள், சாவுக்குரிய செயல்பாடுகள் எல்லாம் நம்முடைய உலகத்திலே இன்று காணப்படுகின்றது. கவலை என்கின்ற அந்த சாவு நம்ம மத்தியிலே காணப்படுகின்றது. கடன் என்கின்ற சாவு காணப்படுகிறது. நோய் என்கின்ற சாவு காணப்படுகிறது. சோம்பல் என்கின்ற சாவு காணப்படுகின்றது. நேர்மையற்ற தன்மை என்கின்ற சாவு காணப்படுகின்றது. எனவே இவைகள் அனைத்தோடும் நாம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாது. மாறாக இவைகளை வென்று நாம் நிலை வாழ்வை பெறுவதற்கு இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே சாவை வென்று நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு மூன்று காரியங்களை நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக கடைபிடித்தாக வேண்டும். முதலாவதாக, படைத்தவரை, நம்முடைய கடவுளை எப்பொழுதுமே நம்ப வேண்டும். கடவுளின் மீது எப்பொழுதுமே நம்பிக்கை கொள்ள வேண்டும். இணைச்சட்டம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமானது கூறுகின்றது, கடவுளாகி ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரது குரலுக்கு செவி கொடு, அவரை பற்றிக்கொள், ஏனெனில் அவரே உனது வாழ்வு என்று கூறுகின்றது. கடவுள் தான் நமக்கு வாழ்வை தரக்கூடியவராக இருக்கின்றார். எனவே அந்த ஆண்டவரின் மீது நாம் ஒவ்வொருவருமே நம்பிக்கை கொள்ளக்கூடிய மனிதர்களாக இருக்கின்ற பொழுது மட்டும்தான் நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது, சாவை வென்று நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு படைத்தவருக்கு நாம் ஒவ்வொருவருமே செவிமடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமானது கூறுகின்றது, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளுடைய வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்வான் என்று கூறுகின்றது. எனவே மனிதர்கள் இந்த உலகத்திலே கடவுளுடைய வாய் சொன்னால், கடவுளுடைய போதனையால், கடவுள் நமக்கு கற்றுத்தருகின்ற அந்த மதிப்பீடுகளால் தான் நாம் ஒவ்வொருவருமே நிலை வாழ்வை நாம் இந்த உலகிலே கடைபிடிக்க முடியும். ஆகவே படைத்தவருக்கு செவிமடிக்கின்ற மனிதர்களாக இருப்பதன் வழியாக நிலை வாழ்வை பெற்றுக்கொள்கின்றோம். மூன்றாவது, சாவை வென்று நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு படைத்தவரை நாம் சுமந்து செல்ல வேண்டும். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு பலருக்கு ஒளியாய் இருந்தது என்று கூறப்படுகின்றது. அவரிடம் வாழ்வு இருந்தது, அந்த வாழ்வு பலருக்கு ஒளியாய் இருந்தது. எனவே கடவுள் நமக்கும் வாழ்வை தந்திருக்கின்றார். அந்த வாழ்வு பலருக்கும் ஒளியாக இருக்க வேண்டும் என்றால் கடவுள் தந்த அந்த வாழ்வை நாம் சுமந்து அடுத்தவருக்கு எடுத்து செல்வதன் வழியாக, அன்பு பணிகள் செய்வதன் வழியாக, நற்செயல்கள் செய்வதன் வழியாக படைத்தவரை நாம் சுமந்து செல்கின்றோம். எனவே அன்பானவர்களே, இந்த மகிழ்ச்சியான நாளிலே சாவை வென்று நிலை வாழ்வை பெறுவதற்கு நாம் அனைவருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்னை தெரசாவினுடைய வாழ்க்கை இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அன்னை தெரசா படைத்தவரை நம்பினால், படைத்தவருக்கு செவிமடுத்தால், படைத்தவரை எல்லா இடங்களுக்கும் சுமந்து சென்றால். ஆகவே தான் இன்று வரையிலும் அன்னை தெரசா நாம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எனவே அன்பானவர்களே, நாமும் சாவை வென்று நிலை வாழ்வை இந்த உலகத்திலே பெற்றுக்கொள்வதற்கு இறைவன் அருள் புரிய தொடர்ந்து இந்த வழிபாட்டிலே பக்தியுடன் பங்கெடுப்போம். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மரியிடம் பிறந்தவராய்
புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்படையவும் உண்மையின் நிறை அறிவை பெறவும் விரும்புகின்றார். முழு மனதுடன் அவரை நோக்கி நமது மன்றாட்டுக்களை தெரிவிப்போம். படைத்து பராமரிக்கும் பரம்பொருளே இறைவா, திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோரை பாதம் தருகின்றோம். அவர்கள் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை உறவிலிருந்து பிரிந்து வாழும் மக்களை அன்பு கட்டளைகளை கடைபிடிக்கும் மக்களாக மாற்றும் உமது அன்பு பணியை செய்ய போதுமான அருள் வரங்களை பொழிந்து காத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பொறுப்பை உணர்ந்து செயல்பட அழைக்கும் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் சுயநலமின்றி மதவாத அரசியலை களைந்து மக்களை மனித நேயத்தோடு நீதியும் நேர்மையுமான ஆட்சியை மக்களுக்கு அளிக்கவும் உமது படைப்பு பொருளாகிய இயற்கை வரங்களை பாதுகாத்து நாட்டை வளமோடு வழிநடத்துவதற்கான அருள் ஆற்றலையும் ஞானத்தையும் வழங்கி காத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாத்து வழிநடத்தும் அன்பு இறைவா, கல்லுக்கூட்டம் திரு அவையின் இறைமக்கள் எதிர்கொள்ளும் சோதனைகள், வேதனைகள், சவால்கள் ஆகியவற்றில் சோர்ந்து போகாமல் இறைபாதம் அண்டி வந்து அனைத்திலும் வெற்றி காண செய்தருளும். மேலும் கல்விக்காகவும் வேலைக்காகவும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கும் பிள்ளைகளை கண்ணின் கருவழி போல் பாதுகாத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்செய்தி உலகமெங்கும் சென்று அறிவிங்கள் என்ற இறைவா, உலகில் பல்வேறு இடங்களில் இருந்து மக்கள் இத்திருப்பலியை காண்பதற்கும் ஜெபிக்கவும் கருவியாக செயல்படும் மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபிக்கின்றோம். அதன் வளர்ச்சி பணிக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்கொடை வழங்கி ஊக்குவிக்கும் நன்மனம் கொண்ட நன்கொடையாளர்களுக்கும் உமது ஆசிரை நிறைவாய் பொழிந்து காத்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்தவர்கள் என்பதை உங்கள் செயல்களால் காட்டுங்கள் என்ற இறைவா, சாவை வென்று வாழ்வை நோக்கி என்ற மைய சிந்தனையில் சிந்தித்துக் கொண்டிருக்கும் நாங்கள் அலகையின் செயல்களாகிய தீய நாட்டம், குடிவெறி, கோபம், பழிக்கு பழி, பதுக்கல், பகிராமை போன்ற அழிவின் பாதையாகிய சாவிலிருந்து விடுபட்டு அனைவரும் சமம் என்ற நிலையில் அன்பு செய்து அழிவாகிய சாவை வென்று வாழும் நல்மனம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் அமைதியாக ஜெபிப்போம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. இறைவா என்று
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயனளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செய்யலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று மக்கூலியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். ஆண்டவரே, இந்த பலியிலே கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் வேண்டுதலை கேட்டருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். திருவுள்
உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும். எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலைவாழ்வளிப்பதாக. நெஞ்சில் ஒரு சங்கீதமே, இறைவா நித்தமது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே, இறைவா நித்தமது உனதாகுமே. நேசம் உன்னில் நான் காண்பதால், உன்னோடு உறவாட என் ஜீவனேங்கும். நெஞ்சில் ஒரு சங்கீதமே, இறைவா நித்தமது உனதாகுமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலி பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பிலால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. உங்களது வாழ்வால் ஆண்டவரை மாட்சிப்படுத்த சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.